சிந்து பைரவியில இன்னைக்கு கோர்ட்ல என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. சிவா மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு அன்னபூர்ணியும் சிந்துவோட அம்மாவும் மாறி மாறி பேசுறாங்க. எந்த தப்பான எண்ணத்திலையும் சிவா தம்பி ஸ்னேகா கூட பழகி இருக்காது. இந்த ஸ்னேகா தான் ஏதோ பிளான் பண்றா அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்குள்ள போய் எல்லாரும் உக்காந்துடுறாங்க. அன்னபூர்ணி கோர்ட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி சிவா கிட்ட எந்த பிரச்சனையும் உனக்கு வந்துடாதுல்லப்பா அப்படின்னு கேக்குறாங்க. சிவா எதுவா இருந்தாலும் சமாளிச்சுதான் ஆகணும் பெரியம்மா, வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு வராரு. சிவாவையும் சிந்துவையும் வந்து நிக்க சொல்றாங்க. சிவா கிட்ட ஜட்ஜு திரும்பி, ஸ்னேகாவை 3 வருஷம் நீங்க காதலிச்சு ஏமாத்திட்டதா புகார் கொடுத்திருக்காங்க. அவங்க சொல்றது உண்மையா? இந்த புகாருக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க சிவாவை பார்த்து. சிவா தான் எதையுமே டக்குன்னு பேசவே மாட்டாரே, ரொம்ப நேரம் முழிச்சுக்கிட்டே நிக்கிறாரு. என்ன சிவா, ஏதாவது நீங்க பதில் சொன்னாதானே அடுத்ததுக்கு போக முடியும். நீங்க ஸ்னேகாவை காதலிச்சது உண்மையா இல்லையா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்னேகா உடனே அவர் சொல்ல மாட்டாரு, நானே சொல்றேன் மேடம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. சிவா என்ன 3 வருஷமா உண்மையா காதலிச்சாரு. இது எங்க அப்பாவுக்கும் தெரியும், சிவாவோட அம்மாக்கும் தெரியும். எங்க காதல நாங்க போய் சிவாவோட அம்மா கிட்ட சொன்னோம். சிவாவோட அண்ணன் ஆறுமுகம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அவங்களும் சொன்னாங்க. அந்த நம்பிக்கையில நான் சிவா கூட நெருங்கி பழக ஆரம்பிச்சேன். பல சமயத்துல நாங்க தனிமையிலையும் இருந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, நானும் சிவாவும் கணவன் மனைவியாவும் வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு ஒரே போடா போடுறாங்க. இத கேட்டுட்டு சிவா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. சிவா மட்டும் இல்ல, அங்க இருந்த எல்லாருமே இத கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இந்த ஸ்னேகா என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா, என்ன அன்னபூர்ணி இதெல்லாம் அப்படின்னு சிந்துவோட அம்மா அப்பா பேசிக்கிறாங்க. இவர் என்ன மட்டும் காதலிச்சு ஏமாத்தல, அவங்க அண்ணனுக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருந்த பொண்ணையும் ஏமாத்திட்டாரு. கல்யாண நாள் அன்னைக்கு சிந்துவை கடத்திட்டு போய் தாலி கட்டிட்டாரு. இதனால சிந்துவோட வாழ்க்கையும் போயிருச்சு. ஒரு டாக்டரா இருந்துட்டு இப்படி பண்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு ஒரே போடா போடுறாங்க. சிவா இதுக்கப்புறமும் சும்மா இருந்தா நல்லா இருக்குமா? இவ சொல்றதெல்லாம் அப்பட்டமான பொய். நான் ஸ்னேகாவை காதலிச்சது உண்மைதான். ஆனா ஸ்னேகா சொல்ற மாதிரி அவ கூட நெருக்கமாலாம் நான் பழகவே கிடையாது. ஸ்னேகா பொய் சொல்றா அப்படின்னு சிவா சொல்லிடுறாரு. அப்போ ஸ்னேகாவை நீங்க காதலிச்சதா ஒத்துக்கிறீங்க அப்படிதானே அப்படின்னு ஜட்ஜு மறுபடியும் கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு ஒத்துக்கிறாரு சிவா. சிவா ஒத்துக்கிட்டதை பார்த்து அன்னபூர்ணிக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. தான் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறத தெரிஞ்சு சிந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஏன் சிவா மாப்பிள்ள இப்படி சொன்னாருன்னு சிந்துவோட அப்பா கேட்க மகா பதில் சொல்றாங்க. ஏன்னா சிவா ஸ்னேகாவை காதலிச்சது உண்மை, அதனாலதான் ஆமான்னு ஒத்துக்கிட்டான். வேற என்னவா இருக்கும்னு அவங்க பாட்டுக்கு அவங்க ஒண்ணு சொல்றாங்க. சிவா காதலிச்சதை ஒத்துக்கிட்டனால இந்த கேஸ நாளைக்கு நான் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸ்னேகா சிவா கிட்ட வந்து, பரவாயில்லையே, என்ன காதலிச்சத ஒத்துக்கிட்டேன். இந்த நேர்மைக்காக தான் சிவா உன்னை நான் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீ என்ன காதலிச்சதை ஒத்துக்கிட்ட பாத்தியா, அதுவே என்னோட வெற்றி தான், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அன்னபூர்ணி என்ன நடக்குதுன்னு தெரியாம பயங்கரமா குழம்புறாங்க. சிவா ஸ்னேகாவை காதலிச்சதா சொல்றான், அப்ப சிந்துவை எதுக்கு கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே, ஏன் இவன் இப்படி பண்றான்னே தெரியலையேங்கிறாங்க அன்னபூர்ணி. சிந்துவோட அம்மா ஒரு பக்கம், அன்னைக்கு மண்டபத்துல கூட ஸ்னேகாவை காதலிச்சதா அடிச்சு சொன்னாரு மாப்பிள்ள. அப்படி காதலிக்கிறவரு எதுக்கு சிந்துவை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணணும், ஒண்ணுமே புரியலையே, ஏதோ புதிரால இருக்கு அப்படின்னு அவங்களும் பேசுறாங்க. என் பையன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். சிவா டாக்டர் கடத்தி கூட்டிட்டு போய் என்ன கல்யாணம் பண்ணலங்கிற உண்மைய நான் எப்படி இவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க சிந்து. ஆறுமுகம் இங்க டிராக்டரோட வீல் எப்படி கலண்டு போச்சுங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. உன்னை சீக்கிரமா ஏதாவது ஒரு பெரிய கேஸ்ல மாட்டி விட்டு ஜெயிலுக்குள்ள அடிச்சிருவேன், உன்னை கொலை பண்ணிட்டாவது நான் பைரவி கூட சேர்ந்து வாழ்வேன்னு சஞ்சய் சொன்ன எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாரு. அந்த டைம்ல கரெக்டா பைரவி வந்து பால் கொடுக்குறாங்க. மறுபடியும் அதையே யோசிக்க பொறை ஏறுது ஆறுமுகத்துக்கு. டிராக்டர் வீல் இப்படியா தானா கலரும் அப்படின்னு பைரவி கேக்குறாங்க. யாரோ வேணும்னே செஞ்ச மாதிரிதான் இருக்கு பைரவி அப்படின்னு ஆறுமுகம் சொல்றாரு. உனக்குதான் ஏகப்பட்ட எதிரிக இருக்காங்களே இங்க அப்படின்னு பைரவி சொல்ல, அப்படியெல்லாம் இல்ல பைரவி, எனக்கு 2 பேர் தான் எதிரி. ஒண்ணு அந்த சம்பத்தும் மாறணும், இன்னொன்னு சஞ்சய். அவன் என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா, என்னை கொன்னுட்டாவது உன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு சொன்னான் அப்படிங்கிறத சொல்லிடுறாரு ஆறுமுகம். இதை கேட்டுட்டு பைரவிக்கு பயங்கரமா கோபம் வருது. சஞ்சய் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு, அவனை போய் இப்படி பேசுற, உனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. உனக்கு நான் சஞ்சய் கூட பேசுறது பிடிக்கல, சரியான சந்தேக பேர் வழியா இருக்க. நான் டைவர்ஸ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிடாத, உன்ன மாதிரி சைக்கோ கூட எல்லாம் யாருமே வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க.
ஒரு நாள் உனக்கு உண்மை தெரியும் பைரவி, அப்ப என்கிட்ட நீ வந்து சொல்லி அழுவ அப்படின்னு சொல்றாரு ஆறுமுகம். ஸ்னேகா வந்து இங்க அன்னபூர்ணி கிட்ட, என்ன உங்களுக்கு தலையெல்லாம் சுத்துதா? எப்படி சிவா என்ன லவ் பண்ணதை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு தலை சுத்துதா? இன்னும் போக போக உங்களுக்கு நிறைய தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா கிளம்பிடுறாங்க. மகா வந்து சிந்து கிட்ட, இங்க பாருடி, உன்னாலதான் என் பையன் கூனி குறுகி நிக்கிறான். என் பையன் உன்னை கடத்திட்டு போய் தாலி கட்டலங்கிற உண்மை உன்னை தவிர வேற யாருக்குமே தெரியாது. ஒழுங்கு மரியாதையா உண்மையை ஒத்துக்கோ. ஸ்னேகா கேஸ வாபஸ் வாங்கிடுவா. இல்லைன்னா சிவாவை ஜெயிலுக்கு அனுப்பாம அவ விடவே மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. எசக்கியும் கூட சேர்ந்து, உள்ள மாப்பிள்ள கூனி குறுகி நிக்கும் போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. உன்னாலதானே என் மாப்பிள்ள இவ்வளவு கஷ்டப்படுறாரு. தயவு செஞ்சு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிரு அப்படின்னு எசக்கி சொல்றாரு. மகாவும் கூட, டைவர்ஸ் பண்ணிட்டு நீ எங்கேயோ போ, எக்கேடோ கெட்டுப்போ, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நீ போனதுக்கு அப்புறம் சிவாக்கு ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்க உண்மையை சொல்லுங்கிறாங்க. நமக்கும் உண்மையை சொல்லணும்னு தான் தோணுது. ஆனா டாக்டர் வேணாங்கிறாரே, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு அழுதுட்டு இருக்காங்க. அடுத்து சிவா வர்றாரு. இப்போ ஃபீல் பண்ணி என்ன சிந்து பண்றது? இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்திருக்கணும். இது நீ நான் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, நம்ம குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஈஸியா ஒரு முடிவெல்லாம் எடுத்துட முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. சிந்து உண்மையை ஒத்துக்காம ஸ்னேகா விட போறது இல்லைங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஸ்னேகா நினைச்சது நடக்குமா? சிவா எப்படி இந்த கேஸ்ல இருந்து வெளியே வர போறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.